அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் வரும் 21ஆம் தேதி அதிமுக சார்பில் இஃப்தார் விருந்து நடைபெற உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் வரும் 21ஆம் தேதி அதிமுக சார்பில் இஃப்தார் விருந்து நடைபெற உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இஃப்தார் விருந்து நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பில் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் இந்த ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்ற 21/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய புகாரில் சிராஜ் ஹால் என்கிற அந்த மண்டபத்திலே இஃப்தார் விருந்து வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள், கழகத்தின் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பணியாற்றி வரக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.